Hi, this is Dr. Sri Girish, plastic surgeon, Sirpi Aesthetics. Gym versus surgery for gynecomastia. எப்போ ஜிம் ஹெல்ப் பண்ணும், எப்போ ஜிம் ஹெல்ப்பே பண்ணாது கைனகோமாஸ்டியாவில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கைனகோமாஸ்டியாலே ரெண்டு வகை இருக்குது. ட்ரூ கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவாங்க. நம்ம பால் சுரக்கிற கிளாண்டு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ கைனகோமாஸ்டியா. பட் சில பேர் ரொம்ப குண்டாகி ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை ஒபிசிட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் ஃபேட் மட்டும் இருக்கும், கிளாண்டே இருக்காது. இதுக்கு பேர் தான் சூடோ கைனகோமாஸ்டியா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் ஜிம் போகலாமா, போய் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இஃப் அட் ஆல் யூ ஆர் ஹேவிங் சூடோ கைனகோமாஸ்டியா, அதாவது இந்த ஃபேட்டு கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிம் போய் அதை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த கைனகோமாஸ்டியா உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் ஜிம் போனேன் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில பேருக்கு அந்த கிளாண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க ஜிம் எல்லாம் போய் வெயிட் எல்லாம் நல்லா கம்மி பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, மசில் பில்ட் பண்றாங்கனாலும் அப்ப பார்த்தா அந்த கிளாண்ட் மட்டும் நல்ல எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு முன்னாடி கூட இவ்வளோ இல்லை, ஜிம் போய் தான் சார் எனக்கு கைனகோமாஸ்டியா இருக்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ கைனகோமாஸ்டியா இருந்தால் நீங்கள் ஜிம் போனாலும் அந்த கைனகோமாஸ்டியா கம்மியாக போகிறது கிடையாது. பட் சூடோ கைனகோமாஸ்டியா இருந்தால் நீங்கள் ஜிம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பிஞ்ச் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் ட்ரூ கைனகோமாஸ்டியா இருக்கா இல்லை சூடோ கைனகோமாஸ்டியா இருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.